கண்டிப்பா உங்க கூட போய் தான் ஆகணுமா வடிவு? ஆமாங்க சார், அதான் வந்து கூப்பிட்டுருக்காங்கல்ல, அப்ப போகணும் தானே. இல்லைன்னா பாட்டிக்கிட்ட மாட்டி விட்டுட்டா நான் என்ன பண்றது? ம் நான் சொல்லிக்கிறேன். நீ என் கூட கொஞ்சம் வெளியே வரியா? நம்ம எங்கேயாவது போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஈவினிங்கா கூப்பிட்டு போய் உன்னை விட்டுடுறேன். அவங்க வீட்லயே கூட விட்டுடுறேன். ஓகேவா? உனக்கு ஓகேவா? இல்ல இல்ல விஜய் சார், இப்போதைக்கு நான் அவங்க கூடயே போறேன். நான் பேசுறேன் செல்லம். வேண்டாம் சார். உனக்கு வர இஷ்டம் இல்லையோ? இல்ல விஜய் சார், அப்படி இல்ல. இப்போதான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம வெளியே போனா அது அந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தோணல. என்ன வடிவு? நான் எவ்வளவு ஆசையா கேக்குறேன். எப்பவுமே இப்படிதான் பண்ற. நான் ஆசையா உங்ககிட்ட ஏதாவது கேட்க வந்தா நீ விலகி விலகி போற. எனக்கு எவ்வளவு கடுப்பாகுது தெரியுமா? நம்ம விலகி இருக்கிறது தானே சார் சரியா இருக்கும். அதான் உங்க வீட்லயும் எதிர்பார்ப்பாங்க, அதான் நான் அப்படி இருக்கேன். வீட்டுல எதிர்பார்ப்பாங்கன்றதெல்லாம் சொல்லாத வடிவு. எனக்கு நீ வேணும். உனக்கு நான் வேணுமா? அதுதான் கொஸ்டின். உனக்கு நான் வேணுமா? இல்ல சார், எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு பதில் சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. இப்ப சொல்லி சொல்லும். பயமாவா இருக்கு? தள்ளி போங்க விஜய் சார். முடியாது. தள்ளி போகிறதுக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன். உன்னை கொஞ்சலான்னு தான் வந்தேன். நீ மட்டும் அதுக்கு இடம் தரலன்னு வெய்யு அடிதான். என்னது? அடி தருவீங்களா? என்ன என்ன விஜய் சார் இப்படி பேசுறீங்க? பின்ன தள்ளிப்போன்னு சொன்னா கொஞ்சுவாங்களா? இங்க பாரு, கொஞ்சறதுக்கு தான் உன்கிட்டயே வர்றது. நீ என்னன்னா தள்ளிப்போன்ற அந்த மாதிரிலாம் சொல்லாத சொல்லும். எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆகுது. மாமா இப்ப சொடக்கு போட்டா கூட 10-15 பொண்ணு கியூல வந்து நிக்கும். அப்புறம் உனக்கு இடம் இருக்காது. பார்த்து பேசு சரியா? 10-15 பொண்ணு வருமோ? அப்ப அந்த 10-15 பொண்ணுல எவனையாச்சும் ஒருத்தி பிடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு சார் என்ன தொல்லை பண்றீங்க? அதுக்கு என்ன பண்றது? மனசுக்கும் ஒன்னதான் பிடிச்சிருக்கு. அப்போ ஒன்னதானே தேடி வர முடியும். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. இப்படி ஒட்டி கேக்குறது தப்பு இல்ல. அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல சின்னப்படி. இந்த மாதிரி சீன்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா பாத்துக்க. சரி, நான் போயிட்டு வரேன் அவங்க கூட. பாய். என்ன மீறி எப்படி போவ நீ? போகவே முடியாது. உன்னால நில்லு. கையை எடுங்க. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சத்தம் சும்மா கத்தனா போதும் உங்களை பிடிச்சிருவாங்க. கை எடுங்க சார். பழைய வடிவம் வெளியே வரா போலையே. தைரியமா பேசுற. உங்க ஏரியா உங்க வீடுங்கிறதுனால தைரியம் வருது. ஆமா, உங்க வீடா இருந்தா நீங்க என்ன போட்டு அடிப்பீங்க உதைப்பீங்க. இதே எங்க வீடுல எங்க ஏரியா, அதனால எந்த பிரச்சனைனாலும் நானே பார்த்துப்பேன். அந்த இடம் இந்த இடம் எல்லா ஏரியும் தளபதி தாமா. பேர்ல விட்டு விஜய்னு வச்சா போதாது. பாத்தியா சின்ன பொண்ணு, இதுங்க சண்டை போடுறது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நாலு முடி, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உள்ள அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஐயோ, எப்ப பார்த்தாலும் நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவன் எங்க சண்டை போட்டாலும் முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி போய் வேடிக்கை பார்க்கறது. சின்ன பொண்ணு, சண்டை போடுறதை விட சண்டை போடுறத வேடிக்கை பக்கத்துல இருக்க ஆனந்தமா சுகமா இருக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நீ கூட உங்க மாமியார் கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா? அடிப்பாவி நாலு முடி, என் மாமியார் கறி போட்டு என்ன வெளுன்னு வெளுக்கும். ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்க. சூனியக்கார சிரிப்பு. என்ன தவணை சொல்லிச்சிடமனே. இப்ப அவங்க சண்டை போடுறாங்க, அத வேடிக்கை பாப்போம். டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, அவங்க 2 பேரும் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப பதுங்கி போயிட்டு இருந்த. இப்ப என்ன ரொம்ப தைரியமா பேசுற? இல்லையே, எப்பவுமே எனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். சிங்கப்பெண் இல்லைன்னா நீங்க எப்ப வந்து எப்படி பேசினாலும் நான் தைரியமா தான் பேசுவேன். இல்லையே, அவங்க வரத்துக்கு முன்னாடி மேடமோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்துச்சு. வந்த அப்புறம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. பயந்துட்டடி நீ. அவங்க வரத்துக்கு முன்னாடி பயந்து செத்துன்னு இருந்தேன் என்கிட்ட. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான்னு பயந்துட்டு தானே இருந்தேன். உண்மையை சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லையே. நான் ஏன் பயப்பட போறேன்? உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன எதுவும் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, என்னமா கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இவங்க பேசுறத பார்த்தா நமக்கே வெக்கமாலே வருது. எனக்கும் இருக்கானே நோஞ்சாங்க முன்னாடி ஒன்னதுக்கு பிரயோஜனப்பட மாட்டான். இத பார்த்தாச்சு கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு கிடப்பான். இந்த பையன் அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்கான். அவன் என்னன்னா விலகி போறனே சொல்றதுலயே ரெடியா இருக்கா. நாலு முடி, இப்படி ஒட்டு கேக்குறது அசிங்கமா இருக்கு.
வாங்க ஒண்ணு வடிவை கூட்டிட்டு போவோம், அப்படி இல்லைன்னா அவங்க எங்கேயாவது வெளியே போறாங்கன்னா போயிட்டு வரட்டும், பிறகு வந்து கூப்பிட்டுக்கலாம். இவ ஒருத்தி, இவ புருஷன் நல்லா இவ்வளவு பாத்துக்கிறா, அதனால ஜாலியா இருக்க. நமக்கு அந்த நோஞ்சாங்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு போறதுக்கே காலம் சரியா இருக்கு. இந்த மாதிரி சீன்ல என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் கண்ணில் பார்த்தாச்சு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகலான்னு பார்த்தா இவ இருக்காளே செண்டால சிரிக்கி. தம்பி கையை இடு விஜய், சொல்லுங்கக்கா. கையை இடுன்னு சொன்ன. தம்பி நாங்க வடிவை கூட்டிட்டு போகவா இல்ல நீங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்களா? ஈவினிங்கா வந்து கூட்டிட்டு வந்து விடுறீங்களா? சூப்பர்க்கா, சூப்பர். அதுதான் நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சாயங்காலமா கூட்டிட்டு வந்து விடுறேன். இங்கேயே விடுறனாலும் ஓகே, இல்ல உங்க வீடு அட்ரஸ் சொல்லுங்க, அங்கேயே கூட்டிட்டு வந்து கூட விட்டுடுறேன். இல்ல சின்ன பொண்ணக்கா, நான் உங்க கூடயே வந்துடுறேன். இப்பயே வந்துடுறேன். சார் அவங்க வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போங்க சார். அவங்களுக்கே என் மனசு புரியுது. நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுல தான் 1க்கு 2 அத்தை பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன விடுங்க. என் கூட தான் நீ வர முடியாது. போயிட்டு வா வடிவு, அந்த பையனை நீயும் தானே லவ் பண்ற, ஒன்னா போய் சுத்திட்டு வாங்க எங்கேயாவது. நான் சாயங்காலமா வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், சரியாம்மா? இல்ல இல்ல சின்ன பொண்ணக்கா, நான் இப்பயே வந்துடுறேன். எனக்கு எங்கேயும் வெளியே போற மாதிரி இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கார்லயே கூட்டிட்டு வரேன் செல்லம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாமா பாத்துக்கிறேன். சப்போஸ் நடக்க கூட முடியலன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போக கூட நான் ரெடியா இருக்கேன்டி. ஆஹா ஆஹா, தூக்கிட்டு போக கூட அந்த பயப்புள்ள ரெடியா இருக்கு. இந்த லூசுக்கு இது புரிய மாட்டேங்குது. என் புருஷன் மாதிரி ஒரு புருஷன் உனக்கு அமைஞ்சாதான் தெரியும் வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு. ஹே வடிவு, என்னக்கு ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? அந்த பையன் தான் உங்ககிட்ட இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கால. என்ன நீ ஓவரா சீனை போடுற? என்ன விட சீனை போடுறியா நீ? திமிரு பிடிச்சவ. ஒழுங்கு மரியாதை அவன் கூட போயிட்டு ஈவினிங் வா, சரியா? அக்கா வந்து ஈவினிங் உன்னை கூட்டிட்டு போவேன். பயப்படாம இருக்கணும், புரியுதா? இல்ல இல்ல அக்கா. ஷட் அப் சொன்னேன், ஷட் அப். இதுக்கு மேல நீ பேசக்கூடாது. போயிட்டு வா. ஏ தம்பி, கூட்டு பாப்பா. அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஈவினிங் இங்கே வந்துடுறோம். சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வா. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை, இல்ல போலீஸ்காரன் ஏதாவது பிடிச்சிட்டானா அக்கா கிட்ட சொல்லு. பேர் என்ன கேட்பீங்க, 4 முடின்னு சொல்லு. அவ்வளவுதான், எல்லாம் தெரிச்சு ஓடி போடுவாங்க. உங்க பேரு சொல்றேன்க்கா, கண்டிப்பா சொல்றேன். போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாடா தம்பி. போலம்மா. ஓவரா போறீங்க விஜய். இந்த மாதிரி எல்லாம் பேசினா அக்கா கிட்ட சொல்லிடுவாமா என்ன? இன்னும் போலையா? இதோ போயிட்டு அக்கா. அப்படியே அழைச்சா மாதிரியே போங்க. என்ன அழகா இருக்கீங்க. என்ன சின்ன பொண்ணு அப்படி பாத்துக்கிட்டு இருக்க அக்கா மூஞ்சி? இல்லக்கா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா? ஏன் எதுக்காக சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? பின்ன எவ்வளவு அழகா மாமா வேலை பாக்குறீங்க. உண்மையான உன்னதமான ஒரு காதல சேர்த்து வச்சா இவ என்ன எனக்கு மாமா பட்டத்தை கட்டிட்டா? லட்டு போனை எடுக்கிறாள பாரு. ஹலோ. போன் எடுக்க இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது? என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தா? உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கதா எனக்கு வேலையா? வேற வேலை இல்ல? கூல் லட்டு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என்ன இன்னும் அந்த கிரண் விஷயத்தை யோசிச்சு என் மேல கடுப்புல இருக்கியோ? இல்ல. நல்லா தெரியுது மேடம், நீங்க அதனாலதான் கடுப்புல இருக்கீங்கன்னு. இதுல இல்லன்னு வர சமாளிக்கிறது. அப்போ என்கிட்ட பேசுனா கூட பரவாயில்ல. உங்க ஆபீசர், நீங்க எடுக்கிற முடிவுதான். இப்போ சொன்னா உனக்கு புரியாதுடி, லேட்டர் ஆன் நீ புரிஞ்சுப்ப. சரி, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு, வெளியே போறேன். வெளியே போறியா? எங்கன்னு சொல்லு, அங்க மீட் பண்ணுவோம். ஃபேமிலியோட வெளியே போறேன். மாமா. சொல்லு குள்ளி. குள்ளியா? குள்ளி யாரு? என்ன போன் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போன் தான். சரி, நீ என்ன ரொம்ப ஆனந்தமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னாச்சு? தலை தொங்கிருச்சு. அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம் குள்ளி. சரி மாமா, நான் உள்ள போறேன். போயிட்டு வா. வட்ட வட்ட பாறையில விறகரசி திட்டையில டக்குமுக்கு டக்குதா
லூசு லூசு. டக்கு முக்கு டக்கு தாலோ. ஹே கீழே விழுந்துடாம. அதெல்லாம் அசால்ட் பண்ணுவோம். நான் வரேன். போயிட்டு வா. ஐயோ ஐயோ செம காமெடி இந்த குள்ளி. யாருதானே அந்த குள்ளி? குள்ளி என் அத்தை பொண்ணுடி. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அத்தை பொண்ணா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை நீ மறைக்கிற விக்ரம். ஹே கூல்டி. எம்மா ஏன் இவங்க வந்திருக்காங்க அதை மட்டும் தான் சொல்ல, மத்தபடி வேற எந்த விஷயத்தையும் நான் மறைக்கலமா. சரி நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? என் அத்தை பொண்ணு வந்து காமெடி ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தா, அதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஏன்டி கோவப்படுற? நான் பேசும்போது மட்டும் தான் நீ சிரிப்பா நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அத்தை பொண்ணு பேசினாலும் சிரிப்பானு. அப்ப நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லல, அப்படிதானே விக்ரம்? ஹே லூசு, இன்னத்துக்கு நீங்க இருந்திருந்தாலும் சிரிச்சிருந்திருப்படி. ஏன்னா அவ அவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருந்தா. அவள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் பிரீத்தி. நல்ல பொண்ணு, வெகுலியான பொண்ணு, எதுவும் தெரியாது அவளுக்கு. ஆனா நல்ல கேரக்டர், காமெடி பீஸ், லூசு. சரி அப்ப நான் அவ கூட நீ பேசிக்கோ. போனை கட் பண்றேன். ஹே பிரீத்தி லூசு மாதிரி பண்ணாத. அவ வந்துட்டு போயிட்டாடி. உன்கிட்ட தானே நான் பேசணும்னு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போன இப்படி காலை கட் பண்ணிட்டு போனா எனக்கு கஷ்டமாக்காதா? அது மாதிரிலாம் பண்ணாதடி. எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுறேன்னு எனக்கு புரியல. என் கூட போய் யாராச்சும் பேசணும் நீ அப்படி பொசசிவ் ஆயிடுவியா? ஆஹா இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் ஃபேஸை பார்க்க முடியினாலும் உன் ஆக்ஷன்ஸை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். லூசு, இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம், ரெடியா இருக்கு. ஈவினிங் 6 o'clock கால் பண்றேன், எங்க பார்க்கலாம்னு சொல்றேன். சரியா? நான் வரல, வேணும்னா நீ போய்க்கோ. முடிஞ்சா குள்ளி இருக்காளே அந்த குள்ளி பொண்ணு கூட்டிட்டு போ. நான் வரல. பா நீ ஏன் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் டி. குள்ளி கூட போயிட்டு வந்துடுறேன், ஜாலியா இருக்கும். வரும்போது உங்க வீட்டு பக்கம் தான் வருவேன், வெளியே வந்து கை காமிக்கணும். சரியா? சீ போடா. போறேன்டி, நீ சொன்ன மாதிரியே குள்ளி கூடயே போறேன். சரியா? சரி லட்டு கேட்டுக்கோ, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். சப்போஸ் நான் சொல்ற இடத்துக்கு நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உங்க வீட்டுக்கு நான் வந்துருவேன். என் மாமனார் வீடு எனக்கு தெரியாதா? ரெடியா ரெடி செல்ல தங்கம். என்னது இங்க வந்துருவியா? சரி வா. அதான் உன் மாமனாருக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே நம்மளை பத்தி. வா வந்து அடி கொடுப்பாரு, வாங்கிட்டு போடா. சரிம்மா ரெடியாரு. விக்ரம் நீ எங்க சொல்றியோ அங்க நானே வந்துடுறேன். நீ வீட்டுக்குலாம் இப்போதைக்கு வர வேண்டாம், ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. அந்த பயம் இருக்குல்ல. அப்புறம் சரி லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், வந்து சேருங்க. சரியா? முறைச்சுக்கிட்டே வரக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு வரணும். சரியா லட்டு? பாய்.